ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஆடியோ கிளியரா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கு, ஆடியோ கிளியரா இருக்கா? குட் மார்னிங். ஆடியோ கிளியரா இருக்கா? சரி, ஓகே. ஆடியோ கிளியர். கிளாஸ் போலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லா சால்வ் பண்ணி போட்டுருவாங்க. 6th to 10th ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணணும். 11th 12th முடிஞ்சா சால்வ் பண்ணணும். 6th ஃபுல்லா சால்வ் பண்ணிடுவேன். சரியா? 6th ஃபுல்லா ஒத்த வீடியோல உங்களுக்கு எல்லா கிராமரும் மொத்தமா சால்வ் பண்ணி போட்டுருவேன். கிராமர் டாபிக் எல்லாமே. அது ஓகே தானே? அது பண்ணிடலாமா? ஏன்னா நம்ம என்ன டாபிக் படிக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் பண்ண போறேன். அது இப்போவோ இல்லை ஃபியூச்சர்லயோ எப்போவாவது உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு போயம்ஸு லெசன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 10 days 15 daysல கம்ப்ளீட் பண்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். 15 daysல உங்களுக்கு போயம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் வந்துடும். டெஸ்ட் ஷெட்யூல் என்னைக்கு என்னென்ன டெஸ்ட் எப்படி வரும் எல்லாமே வந்துடும். சரியா? கொஞ்சம் கிளாஸஸ் பத்தி கொஞ்சம் தெரியாதவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2. சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ்லாம் இருக்குங்க. சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் புக் பேக் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். புக் பேக் தான் படிக்கணும். உங்களுக்கு புக்கு ஃபுல்லாக நான் கவர் பண்ணும்போது ஏதாவது விட்டுருக்கேனா விடலையா அது ஃபுல்லாக தெரிஞ்சிடும். சரியா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2 நேற்று நவுன் மட்டும் படித்தோங்க. கரெக்டா? நவுன் மட்டும் படித்தோம். நவுன்னா நேமு 5 டைப் இருந்துச்சு. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் 5 டைப் இருந்துச்சு. அடுத்தது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் இருந்துச்சு. எது கவுண்டபிள் எது அன்கவுண்டபிள் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வந்துச்சுன்னா அது கவுண்டபிள். கரெக்டா? நம்பர் போட்டு அர்த்தம் வரலைன்னா அது அன்கவுண்டபிள். ரைட். சரி. ஸோ இப்போ ப்ரோனவுன் படிக்கும். ப்ரோனவுன் நவுன் படிச்சிட்டோம். அடுத்த ப்ரோனவுன் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். நவுனுக்கு பதிலா நாம எழுதுறது தான் ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலா எழுதுறது. பாருங்க, ராம் இஸ் அ குட் ஸ்டூடெண்ட். ராம் goes to class every day. சரி, இப்போ நான் எழுதியிருக்கேனுங்க. இல்ல எதெல்லாம் நவுன்னு சொல்லுங்க. எதெல்லாம் நவுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லுங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குல்ல, இது சப்ஜெக்ட், இது வேர்பு, ஸ்டேட் வேர்பு, பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். கரெக்டா? சரி, அடுத்தது ராம் சப்ஜெக்ட், கோஸ் வேர்பு, கோஸ் வேர், டு கிளாஸ், கோஸ் வென், எவ்ரி டே. சரியா? ஸோ இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ இருக்கிற நவுன் எல்லாம் சொல்லுங்க போ. நவுன்
ராம்ங்கிறது நவுன். நவுன் கரெக்டா? ப்ராப்பர் நவுன். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நவுன். கிளாஸ் அப்படிங்கிறது நவுன். கரெக்டா? ராமு, ஸ்டூடெண்ட் அண்ட் கிளாஸ் மூணுமே நவுன். சரி, பாருங்க, இதா இருக்கு. இந்த ராம் பாருங்க திருப்பி வருது. ஸ்டூடெண்ட்ங்கிறது காமன் நவுன், கிளாஸ்ங்கிறது காமன் நவுன். சரியா? அதெல்லாம் காமன் நவுன்ஸ். இந்த ராம்ங்கிறது பாருங்க ரெண்டாவது தடவை வருது. ராம் இஸ் a குட் ஸ்டூடெண்ட், ராம் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ராம் ஸ்கூலுக்கு போறான் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ராம் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், அவன் ஸ்கூலுக்கு போறான் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? அவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஹீ அப்படிங்கிற வார்த்தை it is used instead of a noun. ஹீ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இத நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ அப்படிங்கிற வார்த்தைய நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னதுங்க? ப்ரோனவுன். அப்ப ஹீ அப்படிங்கிற இந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு ப்ரோனவுன். ஹீ மட்டும் இல்ல, இந்த லிஸ்ட் படிச்சோமா? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே எல்லாமே ப்ரோனவுன்ஸ். எல்லாமே ப்ரோனவுன்ஸ். சரியா? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே ஆல் ஆர் ப்ரோனவுன்ஸ். அப்போ நவுன் படிச்சாச்சு, ப்ரோனவுன் படிச்சாச்சு. ப்ரோனவுன்ங்கிற வார்த்தை என்னதுன்னா நவுனுக்கு பதிலா வரும். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே தான் ப்ரோனவுன்ஸ். புரிஞ்சுட்டா? ஒரு நவுன் வருது, அந்த நவுனுக்கு பதிலா வரக்கூடிய வார்த்தை. சிம்பிளா சொல்லிக் கொடுக்குங்க. இதை வந்து நல்ல டீட்டெயிலா சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய சொல்லி நல்ல டீட்டெயிலா நல்லா சுத்தலாம். புரிஞ்சுட்டா? ப்ரோனவுன் புரிஞ்சுட்டா? நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் எது? அட்ஜெக்டிவ். He is an excellent teacher. Ram is a good student. Right? Noun எல்லாத்தையும் எடுங்க. நவுன் 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 நவுன். இது ஒரு நவுனு, இது ப்ரோனவுனு, ராமுங்கிறது நவுனு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது நவுன். சரி, இப்ப இந்த வார்த்தை என்னது? இங்க ஒரு வார்த்தை இருக்கு, எக்ஸலண்ட் டீச்சர்னு இருக்கு. இந்த எக்ஸலன்ட்ங்கிறது என்னது? இந்த எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த எக்ஸலண்ட்ங்கிறது எப்படிப்பட்ட டீச்சர்? இந்த எக்ஸலண்ட்ங்கிறது எதை பத்தி பேசுது அப்படின்னா டீச்சரை பத்தி பேசுதுங்க. எப்படிப்பட்ட டீச்சர்? வாட் கைண்ட் ஆஃப்? எப்படிப்பட்ட டீச்சர்? எப்படிப்பட்ட டீச்சர்? எக்ஸலண்ட் டீச்சர். அப்ப நவுனை பத்தி பேசுது. இது என்னது அப்படின்னா adjective. நவுனை பத்தி பேசுது. இது என்னது அப்படின்னா adjective. இதுவும் நவுனை பத்தி பேசுது. அப்ப இது என்னது? adjective. எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்? குட் ஸ்டூடெண்ட். adjective. நவுனை பத்தி பேசுது. இதுவும் நவுனை பத்தி பேசுது. adjective. adjectiveனா எதை பத்தி பேசும்? நவுனை பத்தி பேசும்.
சரிங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் ஒண்ணு கேட்கேன், கரெக்டான்னு சொல்லுங்க. ப்ரோனவுனை பத்தி பேசுறது என்னது? நவுனை பத்தி பேசுதுன்னா அட்ஜெக்டிவ். ப்ரோனவுனை பத்தி பேசுறதுக்கு பேர் என்னது? ப்ரோனவுனை பத்தி பேசுது அப்படின்னா அதோடைய பேர் என்னது? நவுனை பத்தி பேசுறது ஈஸி, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ப்ரோனவுனை பத்தி பேசுறது, நவுனுக்கு பதிலா வரக்கூடிய வார்த்தை தானே ப்ரோனவுனு. ஏன் நவுனுக்கு பதிலா வர்றது தானே ப்ரோனவுனு. அப்ப ப்ரோனவுனை பத்தி பேசுறதுக்கு பேரும் என்னதுதான்? அட்ஜெக்டிவ். நவுனுக்கு பதிலா வந்துறது தான் ப்ரோனவுன். நவுனை பத்தி பேசுறது அட்ஜெக்டிவ், ப்ரோனவுனை பத்தி பேசுறதும் அட்ஜெக்டிவ். சரியா? They saw a beautiful animal. They saw a beautiful animal. நவுனை பத்தி பேசினாலோ ப்ரோனவுனை பத்தி பேசினாலோ அது என்னதுதான்? அட்ஜெக்டிவ் தான். நவுனை பத்தி பேசி பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். I saw something beautiful. சம்திங்கிறது ப்ரோனவுனுங்க, நம்ம பின்னாடி இதை படிப்போம். இன்டெஃபினைட் ப்ரோனவுன்னு. சரியா? சம்திங்கிறது ப்ரோனவுன், சம்திங்கிறது ப்ரோனவுன். பியூட்டிஃபுல்ங்கிறது சம்திங்கை பத்தி பேசுற அட்ஜெக்டிவ். முடிஞ்சுட்டாங்க. adjective over. அடுத்தது adverb. நவுனை பத்தியோ ப்ரோனவுனை பத்தியோ பேசினா அது adjective. அது adverb. verb பத்தி பேசினா adverb. verb பத்தி பேசினா அதுதான் என்னது? adverb. verb பத்தி பேசினாங்கன்னா adverb. சரியா? நவுனை பத்தி பேசினா ப்ரோனவுனை பத்தி பேசினா adjective. verb பத்தி பேசினா adverb. he played badly. adverb ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். என்ன பாயிண்ட் படிச்சிருக்கோம்னா why, when, where, how. 4 கேள்விக்கு பதில் சொன்னா அது adverb. verb பத்தி பேசினா அது adverb. he played how badlyங்கிறது adverb. they played in the garden. they played in the garden. they subject, played verb. they played where. they played where. in the garden இருக்கா, இது மொத்தமா என்னதுன்னா adverb. இது மொத்தமா adverb. they played where? in the garden. சேர்த்து வச்சு adverb. இது ஒத்த வார்த்தை தான் adverb, சேர்த்து வச்சு adverb. ஆனா எப்படினாலும் இதெல்லாம் adverbs தான். adverbsனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ly முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மால் மண்டையில ஒரு பொய்யான ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. சரியா?
எல்ஒய்ல முடிஞ்சா அது அட்வர்ப் கிடையாதுங்க. நல்லா ஏத்திக்கிடுங்க. எல்ஒய்ல முடிஞ்சாலே அது அட்வர்ப். அப்படி எடுக்காதீங்க. ஏன்னா ஆடு நோட்ல அதான் உங்களுக்கு வைப்பான். சரியா? நீங்க இது நான் சொல்ற ஒரு விஷயத்த மண்டையில ஏத்தி. சரி. பிரதர்லி இந்த வார்த்தை அட்வர்பா? ஏன்னா நவுன் பிளஸ் எல்ஒய் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பிளஸ் எல்ஒய் தான் அட்வர்ப். சும்மா அட்வர்ப் கிடையாது. நவுன் பிளஸ் எல்ஒய் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பிளஸ் எல்ஒய் தான் அட்வர்ப். அப்ப பிரதர்லி அப்படின்னு நான் ஒரு வார்த்தை எழுதுறேன். இந்த வார்த்தை, இந்த எக்ஸாக்ட் வார்த்தை என்னது? அட்ஜெக்டிவா அட்வர்ப்? ஒண்ணு இல்லைங்க, எல்ஒய் விட்டுட்டு பாருங்க. இது நவுன். பிரதர்ங்கிறது நவுன். நவுன் பிளஸ் எல்ஒய் அதான் அட்ஜெக்டிவ். அடுத்தது பியூட்டிஃபுல்லி. பியூட்டிஃபுல்லி பியூட்டிஃபுல்லி பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பிளஸ் எல்ஒய். பியூட்டிஃபுல்லி வேற, பிரதர்லி வேற. சரி, கஷ்டமானது கேட்க. லவ்லி. 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 ஃபாதர்லி. காட்லி. கரேஜியஸ்லி. இதுதான் ஆடு நோட்ல வந்து நிற்கும். லவ்லி அப்படிங்கிறது, லவ்ங்கிறது நவுன், அப்டிராக்ட் நவுன், பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. லவ்ங்கிறத பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும் தாங்க முடியும். சரியா? ஸோ லவ்லிங்கிறது அட்ஜெக்டிவ். ஃபாதர்லி நவுன் பிளஸ் எல்ஒய் அட்ஜெக்டிவ். காட்லி நவுன் பிளஸ் எல்ஒய் அட்ஜெக்டிவ். கரேஜியஸ்லினா அட்வர்ப். கரேஜியஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ், கூட எல்ஒய் சேர்த்த அட்வர்ப். அப்போ எல்ஒய்லே விளையாடுவாங்க. அதுக்கு நம்ம அட்ஜெக்டிவ் அட்வர்ப் டெஃபினிஷன் தெரியணும், நவுன் என்னன்னு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் இது தெளிவா போட முடியும். நீங்க ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறோம், இவ்வளவு கம்மியா படிக்கிறோம், இவ்வளவு போதும் அப்படிலாம் நினைச்சு படிக்காதீங்க. மெயின்ஸுக்கே சேர்த்து வச்சு படிச்சிருங்க. சரியா? மெயின்ஸுக்கே சேர்த்து படிச்சிருங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்றீங்க? சரி, ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிச்சிடறாப்புல, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நவுனு, ப்ரோனவுனு, வேர்பு, அட்வர்பு முடிச்சாச்சு. நான் அட்ஜெக்டிவ் சொல்லியாச்சுன்னு வேர்பு இன்னும் சொல்லலை. வேர்பு பெரிய கடல். வேர்பு நான் என்ன சொல்லணும்? ஆர்டிக்கல் சொல்லணும். ஆர்டிக்கல் வந்து டீட்டெயிலாக 2 கிளாஸ் இருக்குங்க. இது வெறும் டெஃபினிஷன் தான். சரியா? வெறும் டெஃபினிஷன் தான். ப்ரிப்போஷன் அதே மாதிரி 3 கிளாஸ் இருக்கும். கவலைப்படாதீங்க, 3 கிளாஸ் இருக்கும். ஆர்டிக்கல்னா ஏ அண்ட் த. ஏ அண்ட் த இதான் ஆர்டிக்கல். சரியா? ஏ அண்ட் த. சரி, ரைட், ஓகே. ஏ அண்ட் த தான் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல்னா என்னதுங்க? ஆர்டிக்கலுடைய டெஃபினிஷன் தான் என்னதுங்க? ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வருங்க. அதாங்க ஆர்டிக்கலுடைய டெஃபினிஷனே. சரியா? ஆர்டிக்கலுடைய டெஃபினிஷனே என்ன அப்படின்னா, ஹி இஸ் அ. தப்பு. ஆர்டிக்கலுக்கு பின்னாடி எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, நவுன் வரணும். ஹி இஸ் அ பாய். சரியா? ஸோ ஆர்டிக்கலை நம்ம அப்படியே விட முடியாது. ஆர்டிக்கல் வந்துச்சுனாலே அதுக்கு பின்னாடி என்ன வரும்?
நவுன் வரும். ஆர்டிகல் வந்துச்சுனாலே பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். இதான் டெஃபினேஷன். தான் பேசிக்கான டெஃபினேஷன். இன்னொன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஏயும் ஆனும் வந்துச்சுன்னா சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான் வரும். சிங்குலர்னா நம்மளுக்கு புரியும், கவுண்டபிள்னாலும் புரியும். முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வந்துச்சுன்னா தான் அது கவுண்டபிள். ஏ அண்ணா ஒன்னுன்னு அர்த்தங்க. ஸோ ஏ எனக்கு பின்னாடி சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான் வரும், வேற வராது. சரியா? எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. We have a cars. தப்பு. ஆனா ஒண்ணுங்க, கார்ஸ் கிடையாது. சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான் வரணும். We have a car. We have a car. A car. சரியா? அதே மாதிரி இப்போ he gave me an advice. இது கரெக்டா? He gave me an advice கரெக்டா? இது ஸ்கூல் புக்ல இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இருக்கு. கரெக்டா ராஜா? அண்ட் கரெக்ட் தான். அட்வைஸ், அட்வைஸுக்கு அண்ட் கரெக்ட் தான். அட்வைஸ் கிடையாது, அண்ட் அட்வைஸ் தான். அட்வைஸ் அப்படிங்கிறது அப்டிராக்ட் நோ, அன்கவுண்டபிள் நோ. அட்வைஸ்ங்கிறது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அண்ட் போடக்கூடாது. அண்ட் தப்பு. சொல்ல கரெக்ட் மாதிரியே இருக்கும். இது அண்ட் போட்டீங்கன்னா நீங்க சிங்குலர் கவுண்டபிள் நவுனை தவிர்த்து வேற எதுவுமே போட முடியாது. ஒன்லி சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான் போட முடியும். இங்க பாருங்க, இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுட்டு பார்த்த உடனே தெரியுது. ஆனா ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஸ்ட்ரகிள் ஆகும், ஈஸியா இருக்காது. அண்ட் அட்வைஸ் சொல்றது கரெக்ட் மாதிரியே இருக்கும், கிராமட்டிக்கலா இது தப்பு. ஏன்னா அட்வைஸ்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் போட முடியும். சரியா? அட்வைஸ் அப்படிங்கிறது இங்க வந்துட்டு நவுனா வந்திருக்கு, வேர்பா வரலங்க. ஐயோ, அப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நான் சொல்றது புரியுதாமா? புரியுதா? எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, கிராஸ் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்படி மண்டிக்குள்ள ஏறுது எனக்கு, அந்த மாதிரி இருக்கா? லைவ் கவுண்ட் இப்போதான் ரெக்கார்டு பிரேக் பண்றோம் பாருங்க. 43 நம்பரை ஏத்துறோம். சரி, டங்கிற வார்த்தை எப்படி தெரியுமா? சிங்குலர், ப்ளூரல், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், பாரபட்சமே கிடையாது. த வந்து ரொம்ப நல்லவர், யாருக்கு உண்டானாலும் வருவாப்ல. சரியா? யாரு கூடனாலும் நிப்பாப்ல. சிங்குலர், ப்ளூரல், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், யாரு கூடனாலும் நிப்பாப்ல. ஆனா வந்துட்டு கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்தாதான் அவங்க பக்கத்துல நிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்குலர் கவுண்டபிள் நவுன். த அப்படி கிடையாது. சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு தவும் வரும், சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு தவும் வருங்க. ஆனா த எவங்கிட்டனாலும் நிப்பாங்க. சிங்குலர், ப்ளூரல், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், நோ பாரபட்சம்.
எல்லார் பக்கத்துலயும் த இருப்பாங்க. சரியா? புரிஞ்சுக்கணும். இது இந்த 2 பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. சொல்றது புரியுதான்னு பாருங்க. சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி னு வரலாம், தவும் வரலாம். சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி னு வரலாம். நம்மால னு வந்துச்சுன்னா த வராதுன்னு நினைச்சுப்பாரு. தவும் வரலாம். ஏமா புரியுதா? 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 நாளைக்கெல்லாம் கிளாஸ் ரிவைஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். ரிவிஷன் மிக மிக அவசியம், ரொம்ப முக்கியம். சொல்றது புரியுதா? சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்னன்னாலும் வரலாம். அது எப்படி வரும், எங்க வரும், எல்லாத்தையும் நான் சொல்றேன். ங்கிறதையும் தனி கிளாஸ்ல சொல்றேன். இது வெறும் டெஃபினிஷன் கிளாஸ். டெஃபினிஷன் கிளாஸ். சரியா? அடுத்தது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அதே தாங்க. ஆர்டிகல் என்ன சொன்னா, ஆர்டிகலுக்கு பின்னாடி நவுன் வரும்னு சொன்னா ப்ரிப்போசிஷனா ப்ரீ பிளஸ் பொசிஷன். ப்ரீனா முன்னாடி, முன்னாடி பொசிஷன் ஆயிருக்கிறது. எதுக்கு முன்னாடி பொசிஷன் ஆயிருக்கிறது? நவுனுக்கு முன்னாடி பொசிஷன் ஆயிருக்கிறது. அப்போ ப்ரிப்போசிஷன் சேம் டெஃபினிஷன். ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரும், ஆர்டிகலுக்கு பின்னாடி நவுன் வரும், அவ்வளவுதான். ப்ரிப்போசிஷன்னா இன், ஆன், அட், பை, பிஃபோர், ஆஃப்டர், அண்டர், ஓவர், அரவுண்டு, அபவுட், அக்ராஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. எல்லா வார்த்தையும் நம்ம படிப்போம், எங்கெங்கிறதையும் படிப்போம். இப்ப கிடையாது, இப்ப வெறும் டெஃபினிஷன் மட்டும்தான். சரியா? ஒரு சென்டென்ஸ் நான் எழுதினேன். He was playing in the garden. இப்போ இங்க பாருங்க, இன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை தான் ப்ரிப்போசிஷன். இந்த வார்த்தைக்கு ப்ரிப்போசிஷன் பேர் வச்சு. சரி, ப்ரிப்போஷன்னா பின்னாடி என்ன வரணும்? நவுன் வரணும்ல. எங்க இருக்கு நவுனு? இதா இருக்கு, கார்டன் அப்படிங்கிறது தான் நவுன். இந்த நவுனுக்கு நாம ஒரு பேர் வச்சிருப்போம், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நேம். இந்த நவுன் இருக்குல்ல, இந்த நவுனுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. அதுதான் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இந்த நவுனுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. அதுதான் என்னது அப்படின்னா ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த நவுனுடைய பேர் தான் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆர்டிகளுக்கு பின்னாடி நவுன் வருங்க, அதுக்கு பேரெல்லாம் கிடையாது, அதே பேர் தான். ஆர்டிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய நவுனுக்கு பேரு நவுனு, அவ்வளவுதான். ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரும், அதுக்கு பேர் என்னதுன்னா ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். தே வென்ட் டு த ஜூ. தே வென்ட் டு த ஜூ. இல்ல ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், டூ ப்ரிப்போஷன்.
இதுதான் ப்ரிப்போஷன், இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான், finished, ஓவர், டன், முடிஞ்சது. ஜூ தான் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். திருப்பி வாங்குங்க. ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. ப்ரோனவுன்னா என்ன பண்ணுவாங்க? நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணுவாங்க. நவுனை பத்தி பேசுறதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். வேர்பை பத்தி பேசினா அட்வர்ப். இல்ல நவுன் பிளஸ் எல்ஒய்னா அட்ஜெக்டிவ், verb plus ly னா adverb. noun plus ly னா adjective. noun plus ly னா adjective. adjective plus ly னா adverb. verb plus ly இல்ல, adjective plus ly னா adverb. article a and the தான் articles. பின்னாடி noun வரும், preposition நாலும் பின்னாடி noun வரும். அந்த noun உடைய பேரு prepositional objects. இன்னும் ரெண்டே ரெண்டு தான் படிச்சுட்டா முடிஞ்சது. conjunction. conjunction ஈஸி. conjunctionங்கிறது ஈஸி. சரியா? conjunctionனா என்னதுன்னா joining words. எது இங்க conjunction? எது conjunction? எதையும் சேர்க்குதுன்னு சொல்லுங்க. and conjunction எதையும் சேர்க்குது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல? ரெண்டு நவுனை சேர்க்குது. எதை சேர்க்குது? ரெண்டு நவுன். ரெண்டு நவுனை சேர்க்குது. சரியா? இங்க ரெண்டு verb கனெக்ட் பண்ணும். இங்க and ரெண்டு adjective கனெக்ட் பண்ணும். இங்க ரெண்டு நவுனு, இங்க ரெண்டு verb, இங்க ரெண்டு adjective. பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ரெண்டு வார்த்தையுமே adjective. எதை பத்தி பேசுது? ஸ்டூடெண்ட்ங்கிற நவுனை பத்தி பேசுது. அப்ப கனெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அது கன்ஜங்ஷன். கடைசியா verb. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்ம மேரத்தான் போடுவோம். சரியா? மேரத்தான் கிளாஸ் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வச்சு அழுத்திடுவோம். சரியா? 2 to 3 hours மேரத்தான் மாதிரி போட்டு முடிக்க வேண்டிய டாபிக், படிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் கட்டன்னு முடிச்சிடும். இந்த சிங்குலர் ப்ளூரலு, பிளெண்டிங் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். மொத்தமா போட்டு முடிச்சிடலாம். சரி, வேர்ப்ல நிறைய டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்புடைய டைப் என்னதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்புடைய டைப் இதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரியல. இப்போ பார்ப்போம். he is a doctor. பாருங்க, he சப்ஜெக்ட் இஸ் வேர்புங்க. தே சப்ஜெக்ட் பிளேடு வேர்புங்க. இங்கிட்டு பாருங்க, தே சப்ஜெக்ட் வேர்ப் எதுங்க?
verb இது. they subject, verb இது. verb இது. are trying verb. ஆர் verb கிடையாது, ஆர் மட்டும் verb கிடையாது, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஆர் ட்ரைங் verb. அடுத்தது he subject, has done verb. he subject, has மட்டும் verb கிடையாது, has done verb. டிஃபரன்ஸ் பாருங்க. verbனா ஹெல்பிங் வேர்ப்னு ஒன்று இருக்கு, மெயின் வேர்ப்னு இருக்கு. என்னது இருக்கு? ஹெல்பிங் வேர்ப்னு இருக்கு, மெயின் வேர்ப்னு இருக்கு. ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு மெயின் வேர்ப். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா அது மெயின் வேர்ப். இங்க பாருங்க, ஒரு வார்த்தை தானே இருக்கு, அது மெயின் வேர்ப். ரெண்டு வார்த்தை இருந்துச்சுன்னா மொத வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், ரெண்டாவது வார்த்தை மெயின் வேர்ப். ரெண்டு வார்த்தை இருந்துச்சுன்னா மொத வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், ரெண்டாவது வார்த்தை மெயின் வேர்ப். ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்துச்சுன்னா அதான் மெயின் வேர்ப். சரியா? அது மெயின் வேர்ப். ரெண்டு வார்த்தை இருந்துச்சுன்னா மொதல் வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், அடுத்ததுக்கு மெயின் வேர்ப். இந்த ஹெல்பிங் வேர்புக்கு புக்கில் இந்த வார்த்தை இருக்கு. சரியா? புக்கில் இருக்கு. ஸோ இதை பார்த்துங்க. ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப். என்ன வேர்பு? ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஹேஸ் டன்ங்கிறதுல ஹேஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு, டன்னுங்கிறது மெயின் வேர்பு. ஹேஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு, டன்னுங்கிறது மெயின் வேர்ப். சரியா? அடுத்தது 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 வேர்புடைய டைப்ஸ். ஃபர்ஸ்ட் பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் படிச்சிருக்கோம். இசமார், was were, be, being, been. இசமார், was were, be, being, been படிச்சிருக்கோமா? இதெல்லாம் பி வேர்ப்ஸ்னு. பி வேர்ப்ஸ் எதுக்கு படிச்சோம்? ஐக்கு படிச்சோம். ஐக்கு படிச்சோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐக்கு படிச்சோம். எதுக்கு? பி வேர்ப்ஸ் வந்தா சிங்குலர் அப்படின்னு ஐக்கு படிச்சோம். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ஓடிடும், காத்தோட காத்தா கலந்துரும். அதனால ரிவைஸ் பண்ணணும். பி வேர்ப்ஸ் படிச்சாச்சு. அடுத்தது இன்னைக்கு ரொம்ப நிறைய அடிக்கிறனோ இல்லைன்னு நம்புறேன். ஹாவ் வேர்ப்ஸ். ஹேஸ், ஹாவ், had, having. Have verbs. அடுத்தது do verbs. ஏன் 4 வார்த்தை படிச்சிருக்கணும். do, does, did, done, doing. இது எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. 9ஆம் கிளாஸ் ஸ்கூல் புக்கையும் 8ஆம் கிளாஸ் ஸ்கூல் புக்கையும் பாருங்க. 11th ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. 10th வந்துட்டு இதுவே இருக்கு. மாடல்ஸுக்கெல்லாம் எக்ஸசைஸே இருக்கு. 10th ஃபர்ஸ்ட் லெசனுக்கு பின்னாடியே மாடல்ஸ் தான் இருக்கு. டூ, டஸ், டிட், டன், டூயிங். மாடல்ஸ் என்னதுலாம் அப்படின்னா, ஒரு வேர்பை கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் வேர்ப்னு கேட்பாங்க. வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே,
might, must. Will, would, can, could, shall, should, may, might, must. இதெல்லாம் மாடல்ஸ். மாடல்ஸ் MODEL கிடையாது, மாடல் கிடையாது. ஃபோன் மாடல், ஃபேஷன் மாடல் கிடையாது. மாடல், டல்ஸ், DALS, மாடல்ஸ். வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட். இப்போ ஹெல்பிங் வேர்ப்னு இருக்கு, மெயின் வேர்ப்னு ஒன்று இருக்கு. கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், மாடல்ஸ்னு வேற இருக்கு. இந்த பி வேர்ப்ஸ்ல இஸ்ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். ஹேவ் வேர்ப்ஸ்ல ஹேஸ், ஹேவ், ஹேட், ஹேவிங். சரியா? அடுத்தது டூ வேர்ப்ஸ்ல டூ, டஸ், டிட் அண்ட் டூயிங். அடுத்தது மாடல்ஸ்ல வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட். இன்னும் ஒண்ணு இருக்கு, நம்மளுக்கு 11th 12th புக்ல இருக்கு. படிக்க என்ன படிச்சிருக்கோம்? செமி மாடல்ஸ். நீட் டு, used to, ought to, dare to. Need to, used to, ought to, dare to. செமி மாடல்ஸ் அப்படிங்கிறது. சரியா? செமி மாடல்ஸ். பயப்படாதீங்கம்மா, நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், எல்லாமே ஞாபகம் இருக்கும். பயப்படாதீங்க, டெஸ்ட்ல போட முடியும். அந்த அளவுக்கு இது கஷ்டமாலாம் இருக்காது. இதுல கஷ்டமா இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும், ஈஸியா வந்துடும். சரியா? நவுனுக்கு பதிலா வர்றதுக்கு பேரு ப்ரோனவுன். ப்ரோனவுன்ங்கிறது நவுனுக்கு பதிலா வரும். நவுனை பத்தி பேசுறதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். நவுனை பத்தி பேசினாலும் அட்ஜெக்டிவ், ப்ரோனவுனை பத்தி பேசுறதும் என்னதுதான்? அட்ஜெக்டிவ் தான். அடுத்து why, when, where, how, adverb. verb பத்தி பேசுறதுக்கு பேரு தான் adverb. சரியா? why, when, where, how கேள்விக்கு பதில் கொடுத்தா அது adverb. noun plus ly னா adjective, adjective plus ly னா adverb. ஆர்டிகல்னா ஆர்டிகலுக்கு பின்னாடி நவுன் வரும். சரியா? ப்ரிப்போஷன்னா ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். அந்த நவுனுடைய பேரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். கன்ஜங்ஷனா சேர்க்கிற வார்த்தை. சரியா? வேர்ப்னா ஹெல்பிங் வேர்பா வரும், மெயின் வேர்பாவும் வரும். ஒத்த வார்த்தை வந்தா மெயின் வேர்ப், ஒத்த வார்த்தை வந்தா ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. ஒத்த வார்த்தை வந்தா மெயின் வேர்ப். சரியா? ரெண்டு வார்த்தை வந்தாதான் மொதல் வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், ரெண்டாவது வார்த்தை மெயின் வேர்ப். மொதல் வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், ரெண்டாவது வார்த்தை மெயின் வேர்ப். அடுத்து பி வேர்ப்ஸ்னா இஸ்ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். ஹேவ் வேர்ப்ஸ்னா ஹேஸ், ஹேவ், ஹேட், ஹேவிங். டூ வேர்ப்ஸ்னா டூ, டஸ், டிட் அண்ட் டூயிங். மாடல்ஸ்னா வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட். செமி மாடல்ஸ்னா நீட் டு, யூஸ் டு, ஆட் டு அண்ட் டேர் டு. சரியா? டைம் இழுத்துட்டே இல்லைன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கணும். டைம் இன்னைக்கு இழுத்ததுனால நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூலை 3 வரைக்கும் நமக்கு பெய்டு பேட்சுக்கு ஆஃபர் உண்டு. 800 உங்களுக்கு. சரியா? நேற்று கரெக்டாக ஒரு 10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எப்படியாவது இதை ஒரு 50க்கு மட்டும் கொண்டு வந்திருக்கேன், நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா ஏன் கை காசு போடுற மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? கண்டென்ட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிங்க, இதுல எல்லாம் சிக்கல் இருக்கு, இதெல்லாம் தாங்க, அப்படி எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரியா? கண்டென்ட்ல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. ஜூலை 3க்கு அப்புறம்னா உங்களுக்கு 1200ங்க. சரியா? குரூப்ல ஆட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜூலை 1ல இருந்து தான் உங்களுக்கு வரும். 1ஆம் தேதியில இருந்து கொஸ்டின்ஸ் ஷெட்யூல் போட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்க போறோம். டெய்லி டெஸ்ட் எழுத போறோம். சின்ன சின்ன டெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஃபுல்லாவே குட்டி குட்டி டெஸ்ட் தான். சின்ன சின்னதாக தான் டெஸ்ட் வைக்க போறோம். அதுக்கப்புறம் கிராமர் கொஸ்டின், கிராமர் டெஸ்ட் உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு கிராமர் கொஸ்டின் 1500 கொஸ்டின். மீதி ஒரு 700 கொஸ்டின்ஸ் பார்ட் பி அண்ட் சி. உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் எடுக்க முடியுமோ இதுல இருந்து கொஸ்டின், அதாவது இப்போ டெம்பெஸ்ட்னு ஒரு லெசன் படிக்கிறோம்னா அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துரும். எந்த கொஸ்டினுமே கேப் விட மாட்டோம், ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். ஸோ
ஒரு 700 கொஸ்டின்ஸ் அதில் சிலபஸ்ல 11 and 12 கிராமர் வந்துட்டு ரொம்ப கவர் ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் கவர் ஆகும். கவர் ஆகுறத நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன், அது நீங்கள் சொல்லவே வேண்டாம். 11th and 12th கவர் ஆகிற கிராமர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் 11th 12th இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை நம்ம முடிச்சிடுவோம். நோ ப்ராப்ளம், அதுல பிரச்சனை கிடையாது, அதை நம்ம முடிச்சிடுவோம். சரியா? சரி, கிளாஸ் முடிச்சிடுறேன். வேற எதுவும் டவுட்ஸ்னா நீங்க மெசேஜ் போடலாம், இது பண்ணலாம். நம்ம கிளாஸுக்கு கீழேயே மெசேஜ் போடலாம். நீங்க ஒருவேளை லைவ் பெய்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க என் நம்பர் உங்களுக்கு இருக்கும். பெய்டில் இருந்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கே நீங்க வந்துட்டு டவுட்ஸ் போடலாம், கான்டாக்ட் பண்ணலாம், வேற எதுனாலும் கேட்டுக்கலாம். சரியா? இப்போ கிளாஸ் ஒரு 45 மினிட்ஸ் ஓகே தானே உங்களுக்கு? இல்லை அதை விட நான் சுருக்கணுமா? 45 மினிட்ஸ். நம்ம ஜூலை எண்டுக்குள்ள சிலபஸை முடிச்சிடலாம், கிராமர் சிலபஸை முடிச்சிடலாம். ஜூலை எண்டுக்குள்ள முடிச்சிடலாம், ஒரு மாசத்துல ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பழைய கொஸ்டின் பேப்பரு அது இது வந்து சால்வ் பண்ணி தான் பார்ப்போம். நிறைய சால்வ் பண்ணி பார்ப்போம், யூடியூப்லேயே நிறைய சால்வ் பண்ணி பார்ப்போம். 45 மினிட்ஸ் ஓகே தானே? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. வில் ஃபினிஷ். ரைட், ஓகே. தேங்க்யூ. நாளைக்கு அதே மாதிரி வழக்கம் போல வந்துடுங்க. இந்த சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்ங்கிற வித்தியாசம்லாம் நம்மளுக்கு கிடையாது. அரசியே நீங்க வந்துட வேண்டியதான் டெய்லி. சரியா?